இல்லை, ஏற்கனவே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்று தான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான தயாரிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சியினரும் அந்த பணியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் அவரவர்களுடைய மாவட்டத்திற்கு சென்று இந்த ஆர்ப்பாட்ட பணிகளில் ஈடுபட வேண்டி இருப்பதனால் இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறதுனால அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு முடிவு வந்தால் அப்போது நிச்சயமாக எங்களுடைய மாநில குழு கூடி உரிய முடிவை எடுப்போம். ஏனென்றால் இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்ப தொகுதியை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். கட்சியினுடைய நலன் என்பதும் எங்களுக்கு முக்கியம். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.